நாம் தினமும் தூங்குகிறோம். ஆனா தூங்கும்போது நம்முடைய மூளை என்ன செய்கிறது என்று எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நாம் படுத்துக்கொண்டு கண்களை மூடிவிட்டால் மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட நினைக்கலாம். ஆனா உண்மை அதற்கு முற்றிலும் மாறானது. நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய மூளை பல முக்கியமான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இன்று தூக்கத்தின் போது நம்முடைய மூளை என்ன நடக்கிறது என்பதை சுலபமாக பார்க்கலாம். தூங்கும்போது மூளை ஆஃப் ஆகுமா? முதல்ல ஒரு விஷயம், தூக்கம் என்பது மூளை முழுமையாக ஆஃப் ஆகும் நிலை கிடையாது. தூக்கத்திலும் நம்ம பிரெயின் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது செயல்பாடுகள் நம் விழித்திருக்கும் போது செய்வதிலிருந்து வேறுபடும். நம்முடைய தூக்கம் பல ஸ்டேஜாக பிரிக்கப்படுகிறது. அவற்றில் முக்கியமானவை NREM மற்றும் REM ஸ்லீப் என 2 வகை இருக்கு. தூக்கத்தின் சில கட்டங்களில் நாம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்கிறோம். இந்த நேரத்தில் உடல் மிகவும் அமைதியாக இருக்கும். ஹார்ட் ரேட் மற்றும் பிரீத்திங் போன்றவை பொதுவாக மெதுவாகும். இந்த டீப் ஸ்லீப் உடலின் ரெக்கவரிக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால்தான் போதுமான தூக்கம் கிடைக்காமல் இருந்தால் மறுநாள் டயர்டாகவும் கவனம் செலுத்த முடியாது இருக்கலாம். சரி, நினைவுகளை மூளை எப்படி கையாளுகிறது? ஒரு கேள்வி வரும். நம்ம ஒரு நாளில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம், புதிய விஷயங்களை கற்றுக்கிறோம். இவற்றில் எல்லாவற்றையும் மூளை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளாது. தூக்கத்தின் போது மெமரி ப்ராசஸிங் மற்றும் கன்சாலிடேஷன் போன்ற செயல்முறைகள் நடைபெறுது. அதாவது நாம் கற்றுக்கொண்ட சில தகவல்களை நீண்டகால நினைவாக மாற்றுவதில் தூக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படின்னா கனவுகள் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இப்போது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் கனவு, ட்ரீம்ஸ். தூக்கத்தின் REM ஸ்டேஜில் மூளையின் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும். இந்த நேரத்தில் விவிட் ட்ரீம்ஸ் ஏற்படுவது பொதுவாக அதிகமாக இருக்கும். ஆனால் கனவு என்பது REM ஸ்லீப்பில் மட்டுமே வரும் என்று சொல்ல முடியாது. வேறு ஸ்டேஜ்களிலும் ட்ரீம்ஸ் ஏற்படலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நாம் கனவு கண்டாலும் விழித்த பிறகு அதை முழுமையாக நினைவில் வைத்திருக்க முடியாது. சில நேரம் வைத்திருக்கலாம், சில நேரம் வைத்திருக்காமல் போகலாம். அப்போ மூளை தன்னைத்தானே சுத்தம் செய்கிறதா அப்படின்னு ஒரு யோசனை வரும். தூக்கத்தை பற்றிய இன்னொரு ஃபேசினேட்டிங் விஷயம் பிரெயின் வேஸ்ட் கிளியரன்ஸ் சிஸ்டம். தூக்கத்தின் போது மூளையில் சில மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அகற்றப்படுவதற்கு உதவும் செயல்முறைகள் அதிகரிக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தூக்கம் மூளையின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால தான் தூக்கம் என்பது நேரத்தை வீணாக்குவது இல்லை, அது நம்முடைய உடலுக்கு மூளைக்கும் தேவையான பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தூக்கம் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நாம் தொடர்ந்து போதுமான அளவு தூங்கவில்லை என்றால் கவனம் செலுத்துவதில் சிரமம், நினைவாற்றல் பாதிப்பு, மனநிலை மாற்றங்கள், ரியாக்ஷன் டைம் குறைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நான் 4 மணி நேரம் தூங்கினாலே போதும் என்ற தொடர்ந்து தூக்கத்தை குறைப்பது நல்ல பழக்கம் கிடையாது. அதனால் அடுத்த முறை நீங்கள் தூங்க செல்லும்போது உங்கள் உடல் மட்டும் ஓய்வெடுக்கிறது என்று நினைக்காதீங்க. உங்கள் மூளையும் அதே நேரத்தில் பல முக்கியமான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்முடைய உடலை பற்றி எவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆச்சரியமான ஃபேக்டை பார்க்கலாம்.